ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் சந்திக்க போகின்ற பலவித பிரச்சனைகளை குறித்தும் பின் நாட்களில் ஏற்படக்கூடிய காரியங்களின் நிகழ்வுகளை குறித்தும் அவர்களுக்கு சொன்னார். அதைத் தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது இந்த வாக்கியத்தை குறிப்பிடுகின்றார். சீஷர்கள் தாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளின் நிமித்தம் மிகவும் கலங்கி போவார்கள் என்பதை இயேசு முன்னதாக அறிந்திருந்தார். ஆகவே சொல்லுகின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று. ஒருவேளை இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் இன்று நீங்கள் சந்திக்க வேண்டிய காரியங்களை குறித்தோ அல்லது உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய சவால் போன்ற சூழ்நிலைகளை குறித்தோ குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் இருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகின்றது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கலக்கமடைய வேண்டியதில்லை. இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. ஆம், நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம். ஒரு தீங்கும் நம்மை மேற்கொள்ளுவது இல்லை. நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்காய் யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவரும் உருவாக்குனவரும் நம்மை ஆட்கொண்டு நடத்தி வருகிறவருமாகிய தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். நாம் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து அறியாது இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை நடத்துவதற்கு நம்மோடு கூடவும் இருக்கின்றார். அவர் நமது வலது கரத்தை பிடித்திருக்கின்றபடியினால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். சூழ்நிலைகளின் பிரதிகூலமான நிலைகளை பார்த்து ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். இயேசு இந்த சூழ்நிலைகளுக்கு மேலாய் ஆளுகையும் அதிகாரமும் உள்ளவராய் இருக்கின்றார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்கள் இருதயம் எதை குறித்தும் கலங்க வேண்டியதோ குழப்பமடையதோ வேண்டியது இல்லை என்றும், உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கின்றபடியினால் எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்றும் எங்களோடு நீர் பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி திடனாயிருந்து இந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களையும் தாண்டி செல்லவும் வெற்றி கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். வழுவாமல் காத்து கொள்ளுகின்ற உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.